ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ஷேர் மார்க்கெட்னா என்னன்றதை ரொம்ப சிம்பிளாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுன்றதை ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் எப்படி மார்க்கெட்டுக்குள்ளே வராங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் காலேஜ்குள்ளே டீ கடை ஒன்று ஆரம்பிக்கலான்ற ஐடியாவோடு இருக்கார். அவர் ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 10 lakh போட்டு ரிட்டர்னாக 15 lakh எடுத்துட்டார். ஸோ அவருக்கு இங்கே ப்ராஃபிட் 5 lakhs. சரி, ஓகே, பிஸ்னஸ் நல்லா போகுது, 10 lakhs போட்டு 15 lakhs எடுத்துட்டோம், ப்ராஃபிட் 5 லட்ச ரூபா பார்த்துட்டோம். அவர் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி இன்னொரு கடை போடலாம் 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்ட்டு. ஓகே, 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணி கடை ஓப்பன் பண்ணுறாங்க. இனிஷியலாக 20 லட்ச ரூபா போட்டு 30 லட்ச ரூபா, ஆல்மோஸ்ட் 10 lakhs ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகே, கடை நல்லா போகுதுன்னு சொல்லி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக கடை ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 crores தேவைப்படுது. பேங்க்லேயே லோன் கேட்கலாமே அப்படின்னு சொன்னால் பேங்க்ஸில் ஃபஸ்ட்டு 50 crores செக்யூரிட்டி கேட்பாங்க. அதுவும் இல்லை, அதுக்கப்புறம் மேபி ஒரு மந்த் பிஸ்னஸ் நல்லா போகலாம், போகாமே இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு மந்த்தே நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பிஸ்னஸோட மொத்த டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு செபி கிட்ட போவாங்க. ஏன்னா நமக்கு வேண்டிய அமௌண்ட்டை நம்ம ஷேராக வெளியே விட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ செபி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று என்எஸ்சி இல்லை பிஎஸ்சியில் இந்த கம்பெனியை போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல ஒரு கம்பெனி ஷேர் வெளியே வருது. ஸோ இப்போ உங்களுக்கு தோராயமாக ஒரு 50 கோடி தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷேர் 50 ரூபாங்கிற ரேட்டில் 1 கோடி ஷேர்ஸ் வெளியே விடுவாங்க. ஸோ மக்கள் இந்த ஷேரை அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த ஷேரை வாங்கலாமா, லாங் டேர்மில் நல்லா போகுமான்னு மேபி ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டில் கூட நல்லா கேட்பாங்க. இந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, வாங்கலாமா என்னட்டு. சரி, ஓகே, வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஓக்காக ஆன்லைனில் அப்ளை பண்ணுவாங்க. ஐபிஓ நம்மளால் எப்பயுமே லாட்ஸில் தான் வாங்க முடியும். இந்த கம்பெனிக்கு ஒரு லாட் 50 ஷேர். ஸோ லாட்னா ஒன்றும் இல்லைங்க, 50 ஷேர் சேர்ந்தது ஒரு லாட்டு, 100 ஷேர் சேர்ந்தது ஒரு லாட்டுன்னு இனிஷியலாக லாட்ஸில் தான் ஐபிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை ஒரு எக்ஸாம்பிளோட நான் ரியல் மார்க்கெட்டில் நான் காமிக்கிறேன். ஸோ இருங்க, நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். ஐபிஓக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே காமிக்கும் எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் ஐபிஓ வெளியே விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதில் உள்ள பார்த்தோம்னா இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்போ ஐபிஓ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எப்போ லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டில் 1600 ஷேர்ஸ். நான் சொன்னேன்ல, ரியல் மார்க்கெட்டில் கண்டிப்பாக எல்லாமே மாறும். ஸோ இந்த ஐபிஓ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட், அதாவது ப்ரைமரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம கொடுத்த காசை கம்பெனிஸ் எடுத்துகிட்டு போய் ஃபர்தராக கம்பெனி டெவலப் பண்ணுற வழியை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்காக அவங்களோட கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அவங்களோட வெப்சைட்டில் கரண்ட்டாக அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே, இப்போ கம்பெனியும் நல்லா மேலே மேலே வளர ஆரம்பிக்கும். நீங்களும் ஒரு கம்பெனியோட ஓனர், ஷேர் ஹோல்டர், உங்கள் ஷேர்ஸோட வேல்யூவும் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓனர்னா எப்படி, அப்போ நான் அந்த கம்பெனிலேருந்து பணத்தை எடுத்துக்கலாமான்னா அப்படி கிடையாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ஷேர் ஹோல்டராக உங்களுக்கும் சில உரிமைகள் இருக்குது. அதை நான் ஃபர்தராக ஃபண்டமெண்டல்ஸ் வீடியோவில் நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, இதோட ப்ரைமரி மார்க்கெட் ஓவர். இப்போ நம்ம செகண்டரி மார்க்கெட்டுக்கு போவோம். ஆக்சுவலாக நம்ம அங்கே தான் நம்ம விளையாடவே போகிறோம். இங்கே செகண்டரி மார்க்கெட்டில் இங்கே ஷேர்ஸை மக்கள்கிட்ட மக்கள் வாங்கிக்குவாங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு ஷேர் இருக்குது, நீங்கள் இங்கே விற்கிறதுக்கு வந்திருக்கீங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் அதை வாங்குறதுக்கு வந்திருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே அமௌண்ட் மேக் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் உள்ளே வந்திருப்பாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல நாலேஜ் இருந்தால் தான் ஷேர் மார்க்கெட்டில் அமௌண்ட் நல்லா மேக் பண்ண முடியும். சரி, ஓகே, நீங்கள் அன்றைக்கி வாங்கின ஷேர் 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாயாக போயிடுச்சு. ஸோ உங்கள் ப்ராஃபிட் 50,000 ரூபா. நீங்கள் மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகிடுறீங்க 50,000 ரூபா ப்ராஃபிட்டோட. உங்கள்கிட்ட இன்னொருத்தர் வாங்கிக்குவார். இது ஏன் வாங்குறாரு, எதுக்கு வாங்குறாரு, எப்படி மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போகுது, டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்னன்ட்டு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அது முடியும். பை கைஸ்.